இதுவரை என்னுடைய வதியுஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்தில் நடந்த விதியின் விளையாட்டு என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவடைகிறது. இனி கர்ணன் மோட்சம் என்ற நாடகம் ஆரம்பம். கர்ண மகாராஜா வருவதும் காண்க. கற்பக விருட்சம் போன்று அற்புத சபீரமாக வந்திருக்கக்கூடிய நபர் இன்னார் இனியார் என்று தெரிகிறதா? தெரியல ஐயா. ஐயா விளக்கமா சொன்னா விவரமாக புரியும் ஐயா. விளக்கமாக சொன்னா விவரமாக புரியும். விளக்கமாக சொன்னால் விவரமாக புரியும் தெரியும். ஆமா ஐயா. கர்ண மகாராஜா ஐயா எதற்காக நான் வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக ஐயா? சதிகாரனாக வந்த தனஞ்சயன் தன்னை ஒரு சதிகாரனாக வந்த தனஞ்சயன் தன்னை சதிகாரனாக வந்த தனஞ்சயன் தன்னை ஒரு சதிகாரனாக வந்த தனஞ்சயன் தன்னை ஒரு மஞ்சள் சேலைகளையும் சத்ருவாதி யார் தெரியுமா? தெரியாது ஐயா. விளக்கமா சொன்னா விவரமாக புரியும் ஐயா. விளக்கமாக சொன்னார் விவரமாக புரியும். விஜயன், தனஞ்சயன், சுவேத வாகனன், சௌரிய சாஸ்திரி, பேடி, கிரிணி, கிரிட்டிரன்,
பார்த்திபன் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய 11 நாமதேயங்களை படைத்தவன் எனக்கு நேச்சத்துருவாதி. உங்களுக்கு எப்படி இவங்களா? அப்படிங்களா? இவங்களாமா? இவங்களாம் நான் கேட்டேப்பா. 11 நாமதேயங்களை படைத்த ஒருத்தன் தான்டா. இவங்கெல்லாம் 11 பேரா? அந்தவனை கொல்லும் போதாக வந்திருக்கின்றேன். என்னுடைய நாமதேயம் தெரிந்து கொண்டேன். சத்ரு சைலண்ட் சத்ருவாத நாமதேயம் வந்து கொண்டாய். ஆமா ஐயா. டேய் ஐயா, என்னுடைய குணத்தின் தன்மை தெரியுமா உனக்கு? தெரியாது ஐயா. விளக்கமாக சொன்னா விவரமாக புரியும் ஐயா. கேட்ட பொருள் அளிக்கும் கரிபற்ற கண்ணன் என்று கேட்ட பொருள் அளிக்கும் கரிபற்ற கண்ணன் என்று சொல்லுங்க ஐயா. எப்பொருளை கேட்கின்றார்களோ அப்பொருளை இல்லை நான் கொடுத்து தான கண்ணன் கேட்டுப்பட்டு வருகிறேன். அப்படி இருக்கையிலே என்னிடத்திலே தானம் என்று சென்றவர்கள் யார் யார் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறி இருக்கிறார்கள் தெரியுமா? தெரியாது ஐயா. விளக்கமா சொன்னா விவரமாக புரியும் ஐயா. எப்படி போயிருந்தேன்னு இதேதான் சொல்லி இருக்கா? அதேதான் சொன்னோம். பஞ்சை பஞ்சைகள் பஞ்சம் தானம் செய்ய 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 மலைக்கு கீர்த்தியாகிடன் நாட்டவருக்கும் புத்தியாய் பஞ்சை என்னன்னா? பஞ்சைனா எல்லாவது பட்டுங்க. ஒரு ஏழை பட்டுங்க. எல்லாவது பட்டுங்க ஐயா. கொடிய ஏழ்மை தனம் படைத்தவர்கள் அவர்கள் எல்லாம் நான் கொடுக்கக்கூடிய தானத்தை பெற்று சென்று வெகு சேமமாக வாழ்கிறார்கள். ஆகையாலே தான கண்ணன் அப்படி ஒரு கீர்த்தி எனக்கு உண்டானது. என் குணத்தின் தன்மை தெரிந்து கொண்டாய். என்னுடைய தாயாருடைய நாமத்தை தெரியுமா? தெரியாது ஐயா. விளக்கமா சொன்னா விவரமாக புரியும். ஆமா ஐயா. நான் தான தர்மதயால குலசீலன் உத்தமா தேவியே அவதரித்த முதல் பாலன் யாக்கண்ணன் என்று தானத்திலும் தர்மத்திலும் நீதியிலும் நிதானத்திலும் ஒரு வார்த்தை தெளிவா வருது. தெளிவா வரணும் என்ன பண்ணோம்? தேன் கொடுங்க. அப்படி நக்கிட்டு போறோம். தேனு சாப்பிட மாட்டியா? டக்குனு அப்பதான் நாக்கி திரும்பமா. இப்பதான் பிறந்துக்கிற குழந்தை நாக்கில் உனக்கு தேன் வச்சாதான் நாக்கு திரும்பும். ஐயா உங்களை இல்ல நீங்க எப்படியாப்பட்டவங்க நான் சொல்லுமா? தானத்திலும் தர்மத்திலும் நீதியிலும் நிதானத்திலும் பொறுமையிலும் சாந்தத்திலும் சிறந்த யார்? யாருடைய புதல்வன் தெரியுமா? தெரியாது ஐயா. குந்தமாதேவிக்கு சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரனா முதல் தோன்றுவேன். கூடி சீக்கிரம் கண்ணு ஆடுவோம் பொழுதுப்பா.
முதலில் தோன்றியவன் என் தாயார் குந்தமாதேவி. ஐயா, என் தாயாரின் நாமத்தை அறிந்து கொண்டாள். ஆமாய்யா. பிறகு என் வரலாற்றை தெரிவிக்கின்றேன். அனுதினமும் அந்த ஆண்டவனை தியானிப்பது வழக்கம். ஆமாய்யா. அப்படி இருக்கையில் வணங்கலாமா? வணங்கலாம் ஐயா. அருமறை 4 வேத அறிந்திடும் அறிவே ஞானே. அருமறை 4 வேதம் அறிந்திடும் அறிவே ஞான. கருணை செய் பொருளே திவ்ய கதிரொளி சுடரே மூர்த்தி. கருவினைக்குரிய திவ்ய தயாபர எனது செங்கோ. அருவினைக்குரிய திவ்ய தயாபர எனது செங்கோ. பெருமையாய் வாழ்பவரும் பின்களை வாழ்வே. ஐயா, நேற்றைய தினம் 16 நாள் யுத்தம் நடந்தது. ஆமாங்க ஐயா. அதிலே பாண்டவருக்கு ஜெயம், துரியனுக்கு அபஜயம். இன்றைய தினத்திலே 17வது நாள் யுத்தம் நடைபெற வேண்டும். அப்படி இருக்கையில் என் தம்பியாக விளங்கக்கூடிய துரியனானவன் என்னை அழைத்து எனக்கு சேனாதி வட்டம் கொடுத்து வெற்றியோடு வாருங்கள் அண்ணா என்று உரைத்திருக்கிறான் என்னுடைய தம்பி துரியோதனன். அப்படி இருக்கையிலே என் மனைவி இருக்கிறாள் பொன்னுருவி. அவனிடத்திலே சென்று விடைபெற்று பிறகு நான் யுத்தத்துக்கு செல்ல போகலாமா? போகலாம் ஐயா. உன்னை மாலையிட்ட கணவன் நான் தெருவாய்ப்படியில் நின்று கத்தி கதறுகிறேன். வாய் வார்த்தை ஆடாமல் இருப்பது நியாயமா கண்ணே? அதிலும் நான் யாருக்காக பணிந்து நான் எங்கு செல்கிறேன் தெரியுமா என் கண்ணே? அந்த மன்னன் துரியோதனே மகா ராஜனுக்கே
வீரனாக திகழக்கூடிய துரியோதனுக்காக நான் பணிந்து பாண்டவர்களே நடுப்பிருந்த பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் மீது நான் யுத்தத்துக்கு செல்கிறேன். அதிலும் நான் எப்பொழுது செல்ல வேண்டும் தெரியுமா என் கண்ணி? அந்த அருணன் உதயா முன்னே நான் அவர்களை செல்ல வேண்டும். அரியன் கண்ணே அந்த சூரிய பகவானுக்கு ரதம் விடக்கூடியவன் அருணன். அந்த அருணன் உதயா முன்னே யுத்தத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தாம்பூலம் தருவாயடியின் கண்ணே. சுவாமி, என்ன நான் உங்களுக்கு தாம்பூலம் தர வேண்டுமா? இடுகுலத்தோனா, நீங்கள் தேர்ப்பாகருடைய மகனான் என்றெல்லாம் நாட்டு மக்கள் அனைவருமே ஏசுகிறார்கள், உங்களை பற்றி பேசுகிறார்கள். உங்கள் பிறப்பின் ரகசியத்தை இடத்திலே விளக்கமாக சொன்னால் தடையில்லாமல் தாம்பூலத்தை தருகிறேன் நாதா. இடுகுலத்தோன் தேர்ப்பாகருடைய மகன் என்றெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பேசுகிறார்கள், ஏசுகிறார்கள். என் பிறப்பின் ரகசியத்தை உன்னிடத்திலே நான் விளக்கமாக சொன்னால் தாம்பூலம் தருவதற்கு தடை என்பது கிடையாது. அப்படித்தானே? அப்படித்தான் சுவாமி. அடிமங்கையா சமாதான மங்கையே, இதுவரைக்கும் என் மர்மத்தை சொல்லவில்லையே. அடிமங்கையா, இதுவரைக்கும் என் மர்மத்தை சொல்லவில்லை. கையை விட்டு இன்று என் சரித்திரம் விளம்புகின்றே. தங்கமே, எனது தாயே, தந்தையின் பெயரை இன்று அடி தங்கமே, எனது தாயே, தந்தையின் பெயரை இன்றி இங்கனும் விவரமாக நான் எடுத்துரை செய்வேன் என் கண்ணே. கண்ணே, இது நாள் வரையில் என் வரலாற்றை நீ கேட்காமையால் நானும் சொல்லவில்லை. இன்றைய தினத்திலே நான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். ஆகையால் என் வரலாற்றை தெரிவிக்கின்றேன், கேட்பாயடி என் கண்ணே. சொல்லூரேன் கேளாடி பெண்ணே, சுந்திரமுடன் என் கண்ணே. எல்லையில் நான் வீரன் தடை, எவரும் அறிவர் அடைய. கண்ணே, இந்த எல்லையாகிய பூமியிலே நான் பிறந்த வரலாறு யாருக்கு தெரியும் என்றால் சூரிய பகவானுக்கும் கண்ணபிரானுக்கும், யுத்தத்துக்கு கைத்தட்டிய பிறகு என் தாயாருக்கும், என் தாயாரின் மூலம் எனக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இது. குந்தி போச்ச ராஜன் பெற்றே, குந்தமா தேவியால் கற்றே, குந்தி போச்ச
மகனுக்கு அநேக நாட்களாக சந்ததி இல்லாத காரணத்தால் அவன் நண்பனாக விளங்கக்கூடிய சூரசேன மகாராஜனை அணுகி, ஐயா சூரசேன மகாராஜனே, எனக்கு சந்ததி கிடையாது. சந்ததி என்னடா?